தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். நாட்டுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்த பிரதமருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அண்மையில் பதவி விலகிய நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்ய செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்த பரிந்துரைக்கப்பட்டது. இதனை பிஜேபி தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அறிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியற்ற தேர்தலை உறுதி செய்ய எதிர்க்கட்சிகளுடனும் பேச உள்ளதாகவும் நட்டா தெரிவித்தார். उपराष्ट्रपति के प्रत्याशी के रूप में हमारे महाराष्ट्र के राज्यपाल श्री सी.पी. राधाकृष्णन जी, चंद्रपुरम पुन्नासामी राधाकृष्णन जी, उनको हम एनडीए का प्रत्याशी बनाएंगे। हमारे आप सब के माध्यम से अपील है कि हमारे विपक्षी दल के साथ भी हम बात करेंगे, उनका भी हमको समर्थन मिले ताकि हम सब लोग मिल करके उपराष्ट्रपति पद के का निर्विरोध चुनाव हो, ये हमारी आशा है। இந்நிலையில் சிபி ராதாகிருஷ்ணன் தனது சமூக வலைதள பதிவில் தன்னை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்து நாட்டுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்த பிரதமர் மோடிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இறுதி மூச்சு உள்ளவரை தேசத்திற்காக உழைப்பேன் என்றும் உறுதியளித்துள்ளார்.